SCTC அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகா கிடையாது, KMS பில்ட் பண்ண பஸ். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாசல்லே பார்த்துட்டு வந்துருப்பீங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். என்றைக்குனாலுமே போன விளாக கூட பார்த்துருப்பீங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணும்போது மழை தாங்க பெஞ்சிது. இன்றைக்கும் பாருங்கள், ஃப்ரெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, லைட்டாக தூரிச்சு. அப்புறம் ஓகே, இப்போ ஏதோ குறைஞ்சிருச்சு, அதனால் லைட்டாக தூரிட்டு மட்டும் விட்டுருச்சு போல். இப்போ ஒரு தடவை கருணை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதோட அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நடந்து வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு பஸ் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண என்ன சவுத்துக்கு தானே போக போகிறேன், மதுரை திருச்சி மதுரை அப்படின்னு தானே போக போகிறேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போனா அந்த பக்கம் போக சேலம் கோயம்புத்தூர்னு போவேன்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து எதிர்பார்க்காத ஒரு ரூட்டு. அப்படி என்னென்ன ரூட்டுன்னு தானே கேட்குறீங்க? எஸ், பெங்களூர் தாங்க. வீட்டுக்கு போகிற ரூட் தான் ஓசூர் பெங்களூர். கிளாம்பாக்கத்துலேருந்து ஓசூர் பெங்களூரா? அது கோயம்பேட்டில் போகணும், கோயம்பேட்டில் தானே பஸ் இருக்குது SCTC அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னா ரேரான ஒரு பீஸ் நமக்கு என்ன மாட்டிருக்கு. SCTC பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூருக்கு. சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வித்தியாசமான ரூட்டில் போய் காஞ்சிபுரம் வழியாக அங்கே ஜாயின் பண்ணுவாங்க மெயின் லைனில். அங்கேருந்து அப்புறம் நார்மல் ரூட்டில் பெங்களூர் போகிறதுக்கு ஒரு புது பஸ் இருக்குதுங்க. இந்த ரூட்டில் 2 பஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று ஓசூருக்கு இருக்குது, ஒன்று பெங்களூருக்கு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்வீஸ் தாங்க இருக்குது. ஓசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓட்டுறாங்க, அங்கேருந்து சரி இங்கேருந்து சரி காலையில் கிளம்பி மத்தியானம் போய் ரீச் ஆகிற மாதிரி. பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சர்வீஸ் ஓட்டுறாங்க, அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே மார்னிங் வரும். அதே மாதிரி இங்கேருந்து நைட்டு கிளம்பி அங்கே மார்னிங் போகிற மாதிரி. ரெண்டுமே அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் தாங்க. அதை நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி அந்த பஸ்ஸை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருந்தேங்க, ஆப்போசிட் டேரக்ஷனில் பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போது கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி திருப்பி இதே பஸ்ஸில் ஃபுல் பிளாக் ட்ரை பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு. அது ஏன் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம், பெங்களூர்லேருந்து சென்னை பண்ணுறதே நம்ம ஃபுல் பிளாக் பண்ணிருக்கலாமே. அதே பர்டிகுலர் சென்னை டு பெங்களூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அதை நம்ம உள்ளே போய் பஸ்ஸுக்கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க, உள்ளே எந்த பிளாட்ஃபார்ம் கூட தெரில, போய் தேடணும். 1.5 மணி நேரம் இருக்குல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. போய் தேடி எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு பொறுமையாக நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ங்க. உள்ளே நடந்து வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இங்கேயே தான் நிற்கிது. ஸோ சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய SCTC அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகா கிடையாது, KMS பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ புது பஸ். அது LED ரைட்டிங்ஸாக பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ வாங்க, பஸ்ஸுக்கிட்ட வந்தாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது பஸ் கிளம்புறதுக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்துடலாம். பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் புதுசாக ஒயிட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அந்த டிஃப்ரென்ஸ். மேலே வந்து நேம் போர்டு, எல்லோ கலர், அந்த பிளாக் கலர் பார்டர் கொடுத்து அந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா LED லைட் போட்டிருப்பாங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. உள்ள புதுசாக நிறைய சீட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா டிரைவர் கேபின் இருக்குது. அதுக்கு நம்ம அப்புறமேல் வருவோம். வாங்க உள்ளே போவோம்.
பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே இருக்கோங்க. யூஸ்வலாக ஒரு அல்ட்ரா டிலக்ஸ் எஸ்சிடிசி பஸ் எப்படி இருக்கும், இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பிராண்டாக புதுசாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னேன்ல, யூஸ்வலான பிரகாஷ் வேகா கிடையாது, இது கேஎம்எஸ் பில்ட்டு. பஸ்ஸோட சேசிஸ் பழசு, பட் மேலே இருக்க பில்டு பார்த்தீங்கன்னா புதுசுங்க. இந்த யூஸ்வலாக கேஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாம்சாவில் போயிருக்கோம் இல்லையா கேஎஸ்ஆர்டிசியில், அதில் இருக்கும் இதே மாதிரி, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக போட்டிருக்காங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கம்ஃபர்ட் லெவல் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சீட்டில் உட்காந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, டாப் கிளாஸ்ங்க, நைஸ். லக்கேஜ் ஹோல்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, புது பஸ் மாதிரியே இருக்குது. லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் தாங்க இங்கே பாருங்கள், குஷன் எப்படி இருக்குன்னு. லெதர் டைப் தான், பட் ஸ்டில் நைஸ், நல்லா இருக்குது. உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பஸ்ஸில் இருக்க ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோங்க. என் சீட் கிடையாது, என் சீட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. பட் பேசஞ்சர்ஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்களேன், எப்படி புதுசாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே ஃபுட் ரெஸ்ட்டு அண்ட் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு ஆர்ம் ஹோல்டர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த குஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நைஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்பு. அது ஒர்க் ஆகுதான்னு அப்புறம் பார்ப்போம். சீட்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல்டர்ஸ் 2 சைடுமே வச்சுருக்காங்க. புஷ்பேக்கான லீவர் இங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போமா. பரவாயில்லைங்க, இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்லா இழுத்து விட்டு கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துருக்கலாம். அண்ட் சொல்லணும், கம்ஃபர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க பஸ்ஸோட இது சூப்பராக இருக்குது. நல்லாவே ஒரு இந்த சீட் யூஸ்வலாக இருக்க மாதிரி இல்லாமல் நல்லா புதுசாக இருக்குது இல்லையா. ஸோ அது நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் சீட்டில் இருக்க கம்யூனிட்டிஸ், பஸ்ஸில் இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது போக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இப்போ ஒர்க் ஆகுது. ஏன்னா ஆஃபில் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியும் கொடுத்துருக்காங்க. டிவி எப்படியும் போட மாட்டாங்க, அது யூஸ்வலாக எப்பயுமே போடுறதில்ல, இது கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹோல்டர்ஸ் அவ்வளோதாங்க, எல்லாமே க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு கூட. அண்ட் சைடில் ஒரு ஆச்சரியம், கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் சென்னை டு எர்ணாகுளம் பஸ் நிற்கிது, ஏசி சீட்டு. லாஸ்ட்டில் இருக்க சீட்ஸை பாருங்களேன், இதுக்கு புஷ்பேக் ஆக்சுவலாக கிடையாது. இது சென்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த லைனுக்கு போகிற பிளாட்ஃபார்ம்ஸுங்க. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிற பஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேரளா எர்ணாகுளம் போகிற பஸ்ஸு சொன்னேன் இல்லையா, ஸ்விஃப்ட்டு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு. பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. செம்மையாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து கிளம்பி தாம்பரம் போய், இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர்டிங் இருக்குது. இது முடிச்சுட்டு தாம்பரத்தில் நிறையா போர்டிங் இருக்குதாம்மா, அதையும் முடிச்சதுக்கப்புறம் பெருங்கலத்தூர் விளையாட்டு அந்த படப்பை, ஒரகடம் படப்பை வழியாக அந்த பக்கம் போய் அங்கே ஸ்ட்ரைட்டாக வாலாஜாபாத் வழியாக காஞ்சிபுரம் போயிடுவாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து நமக்கு நார்மல் ரூட்டு, அதுக்கப்புறம் இந்த ராணிப்பேட்டை, வாலாஜா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக பெங்களூர் போவாங்க. ஸோ இங்கே எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 8:30. அண்ட் அதே மாதிரி அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு பெங்களூர் வந்துட்டு 5:30 to 6 அந்த ரேஞ்சில் போவாங்களாமா. ஓசூருக்கு வந்துட்டு 4 to 4:30 ரீச் ஆவாங்கன்னு சொல்லி அவரேஜாக சொன்னாங்க. ஸோ அது எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றதை நம்ம நாளைக்கு காலைல பார்ப்போம். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்டில் வச்சு கவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஜேர்னி எப்படி போகுது, கேபின் ரைட் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே அவங்க போக வீடியோவில் காட்டுறேன். எனக்கு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ½ an hour இருக்குங்க. ஸோ போயிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து செட்டில் ஆகும். வாங்கியாச்சுங்க. வாங்க உள்ளே போய் செட்டில் ஆகும் நம்ம சீட்டில். சூப்பரான ஜேர்னியை இந்த புது பஸ்ஸில் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூர் போகிற இந்த பஸ்ஸில் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம வீடு வரைக்கும், ஓசூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. உள்ளே வந்து நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சுங்க. அப்பா சரியாக வேகுது நான்ஏசி பஸ்ஸில், அதனால் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கிளம்பி போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காற்றடிக்கும்.
வண்டி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து வெளியேறிச்சு. இங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போட்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னா சவுத்துக்கு போகிறதுலாம் நேராக போகும் இல்லையா, நம்ம இங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போட்டு தாம்பரம் போவோம். தாம்பரத்தில் கொஞ்சம் போர்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பெருங்குளத்தூர் வழியாக அந்த மணிவாக்கம் அந்த லைனை பிடிச்சி காஞ்சிபுரம் லைனை பிடிச்சி போவோம். பேசேஜ் ஏறினதுக்கப்புறம் அந்த காஞ்சிபுரம் லைன்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக நம்ம போய் கேபின் ரீட் பண்ணுவோம் ஃப்ரெண்டில் உட்காந்து. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே வந்துட்டு கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. கோயம்பேடுலாம் கிடையாது இல்லையா, அது வெளியேற சிட்டியை விட்டு வெளியேறதுனா எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸில் சிட்டிக்குள்ளே ஒரு வண்டியில் வண்டலூராக தாண்டிட்டு உள்ளே போயிட்டு பெருங்குளத்தூர்கிட்டலாம் போயிட்டு இருக்கோம். ஸோ சென்னை நோக்கி சிட்டிக்குள்ளே போகிறது அது எஸ்சிடிசியில் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த பஸ்ஸில். ஏன்னா இது வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பிக்கிட்டு வரோம். ஹாஃப் அன் ஹவர் ஆச்சுங்க. ஸோ அரை மணி நேரம் இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. தாம்பரம் வந்திருக்கோம். தாம்பரத்துக்கு போர்டிங் இருக்குது. ஸோ ஒரு 10-15 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த போர்டிங்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் கேபின் ரைடு இப்போ போகல. இந்த போர்டிங்லாம் முடிக்கிட்டு தாம்பரத்தை வந்து கிளம்பி அந்த லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் கேபின் ரைடை ஃப்ரீயாக பண்ணுவோம். போர்டிங்லாம் முடிஞ்சிச்சு. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ப்ளூ லைட் டேஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ எஸ் இனி அடுத்து படப்பை முரகடம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காஞ்சிபுரம் லைன் தான். இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ ட்ரெயினில் வாங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு கேபின் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இந்த பஸ்ஸுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா பிக்கப்ஸை தவிர்த்துனா சென்னை கிளாம்பாக்கம் தாம்பரம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து மன்னிவாக்கம்ன்ற ஒரு ஸ்டாப்பில் ஏறினாங்க. படப்பையிலையும் பிக்கப் இருக்குது, அதே மாதிரி உரகணத்துலையும் பிக்கப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்குது. கொஞ்ச நேரம் தாங்க, ஒரு ஸ்ட்ரெச் தான் ஃபுல்லாக கவர் பண்ணேன். இந்த புது ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணேன். வண்டலூர்லேருந்து இந்த வாலாஜாபாத் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே காஞ்சிபுரம் வந்துடும். காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மெயின் லைன் அந்த லைனில் ஜாயின் ஆயிரும். காஞ்சிபுரம் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ல நிப்பாட்டுறதா சொன்னாங்க. அங்கே வச்சு மற்ற டீல்ஸில் நம்ம பேசுவோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19 ஆகுதுங்க. ஜேபி ஹோட்டல் யூஸ்வலான லொக்கேஷன். நம்ம கோயம்பேட்டிலேருந்து கிளம்புனாலுமே இதே இடத்துல தான் வந்து நிற்போம், ஞாபகம் இருக்குல்ல, சேம் பாயிண்ட். ஸோ நீங்கள் வர வழியே பார்த்துருப்பீங்க. காஞ்சிபுரம் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹைவேஸ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ மெயின் லைன் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரூட் தான், ஒரே ரூட் தான். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்து அதே ரூட்டில் தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் வரைக்கும் தான் அந்த வேறு ரூட். கிளாம்பாக்கத்துலேருந்து எப்படி அந்த மணிவாக்கம், படப்பை, உரகடம் வழியாக வல்லக்கோட்டை, அதுக்கப்புறம் நான் வாலாஜாபாத் வழியாக காஞ்சிபுரம் வருவாங்க. அங்கேருந்து அப்படிங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படின்றது தான் நமக்கு புதுசு. இதுக்கப்புறம் பூராமே ஏற்கனவே பார்த்தது தாங்க. கேபின் ரைடுமே வந்துட்டு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே உட்காந்துருந்தேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இந்த பஸ் இன்றைக்கி தான் வந்துட்டு நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணாங்களாம்மா. ஏதோ அவங்க அஃபிஷியல்ஸ் வீடியோஸ்க்காக ஏதோ ரெடி பண்ணாங்க போல். நம்மளும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டே வீடியோ எடுக்கிறோன்றதுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு பாடி தாங்க புதுசு. கேஎம்எஸ் பாடி. வண்டி பழசு தான் போல். BS3 தானாம்மா. ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஏசி சீட்டு ஸ்லீப்பராக இருந்திருக்கு போல். அது ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பஸ் ஃபேன்ஸ் லைனில். அது ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை பாடி வந்து பிரகாஷ் வேகாலேருந்து இந்த KMS பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த புது செட்டப்பில் இருக்கு இல்லையா இந்த பஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேருங்க. இந்த நான் ஏசி சீட்டர் அல்ட்ரா ரிலாக்ஸ் பஸ்ஸில் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து ஹோசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
313 ரூபா ஒரு ஆளுக்கு. 313 ருபீஸ் ஆன்லைன் புக்கிங் ப்ளஸ் அந்த புக்கிங் சார்ஜஸ் வரும். ஸோ நான் புக் பண்ணப்போ 355 ருபீஸ் வந்துச்சு எனக்கு. அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க டிக்கெட் ஒன்று 2 சீட் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கு டிக்கெட் அவங்க கொடுக்குறப்ப 320 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டுன்றதுனால பயங்கர டிமாண்டுங்க. மோஸ்ட்டாக எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் தான். ஸோ வீக்கெண்ட்ஸில் இப்படி இருக்குமாமா. அதே வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்கும் போல். ஸோ பெருசாக இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு யூஸ்வலான ரூட் தாங்க. வழக்கமாக நம்ம பார்த்த மாதிரி வாலாஜா, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், அதுக்கப்புறம் பெங்களூர் அப்படியே தான் போவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து கிளம்பி வந்த பஸ். சென்னை கோயம்பேடுலேருந்து ஓசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற பஸ். அதுவும் அல்ட்ராடெக்ஸ் தான். இவ்வளோ நேரம் முடிச்சிருந்து கவர் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் புது ரூட்டுன்ட்டு. இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ரூட்டுன்றனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. போயிட்டு கொஞ்சம் தூங்க போகிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கும் போது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 4 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி எதிர்பார்க்குறோம். பாப்பா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நமக்கு யூஸ்வலாக பார்த்தா நார்மல் ரூட் தான். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தூங்க போகிறேன். திருப்பி எப்போ கேபின் ரைட் போவேனான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பயங்கர டயர்டாக இருக்குது. ப்ளஸ் இது யூடி பஸ் தானே, அதனால் பக்கத்தில் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க. அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரில. ஸோ முடிஞ்சால் நான் இன்னொரு தடவை கேபின் ரைட் கவர் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எப்போ எந்திக்கிறேனோ அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. என்னடா ஜேபி ஹோட்டல்லேருந்து நேராக இங்கே ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன்னு உங்களுக்கு தோணும். தூங்கிட்டேங்க. செம்ம டயர்டு. ஃப்ரைடே நைட் இல்லையா, எனக்கு ஃப்ரைடே வந்துட்டு ஃபுல் டே கிளாஸ் வேறு காலேஜ் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு vlog எடுக்கிறேன்றனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. கன்ஸ்டன்ஸ் நிறையா இருந்துச்சு. அது ஒன்று, இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்ஸ் பஸ்ஸு. ஸோ 4 பேர் சீட்டிங்க. பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார். எனக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தவங்களும் நல்லா புஷ்பேக்கை ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் இழுத்துருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருந்தவரும் நல்லா தூங்கிட்டு இருந்தார். எழுப்பி விட முடியலை, எழுப்பி அந்த பக்கம் போக முடியலை. அதனால் உட்காந்துட்டேன். நம்ம ஏற்கனவே கவர் பண்ண ரூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் உட்காந்துட்டேன். அப்படியே தூங்கினவன் தான். காஞ்சிபுரம் தாண்டி அந்த ஏரியாவில் தூங்கினவன் தான். நல்ல ஒசூர்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே முழிப்பு வந்துச்சு. ஐயோன்னு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்து கேபின் ரைடும் பண்ணல, ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நினச்சி வெளியே ஓடி வந்தேன். கடைசியில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். vlog அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் நல்லா இருந்துச்சுங்க. இதோட இன்னொரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று போகுது இல்லையா. அது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது நார்மல் அல்ட்ராடெக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்தளவுக்கு சஸ்பென்ஷன், இந்த சீட்டு எல்லாமே புதுசு அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரைடுக்கு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. கீழே யூஎஸ்பி டைப் தான் கொடுத்துருந்தாங்க. இது எங்கடா ஒர்க் ஆக போகுது, சிடிசி தானே நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஆனால் ஒர்க் ஆச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகிறது பார்க்குறேன் அல்ட்ராடெக்ஸ் பஸ்லாம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுது. ஸோ அங்கே 8:30 மணிக்கு எடுத்தீங்க, 4:10, 7 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்திருக்காங்க. வரும்போது தாங்க இவ்வளோ டைம் ஆகுது, 7 மணி நேரம் 40 நிமிஷன்றது. இதே ரிட்டர்ன் டைரக்ஷனில் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சண்டே நைட்டு ஏறினேன் போன வாரம். 10:45 இங்கே எடுத்தாங்க, 4:45 இங்கே போயிட்டாங்க. 6 மணி நேரத்துலேயே போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக தான் இருந்துச்சு. க்ரூ மெம்பர்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் டிரைவர் அண்ணாலாம் ரொம்பவே ஜாலியாக இருந்தார், நல்லா பேசிட்டே வந்தார். அது மேலே ஏறி கேபினில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கால ஏறி உட்காந்துட்டேன் நம்ம பாட்டுக்கு. அப்படியே ஒரு வியூ அரை மணி நேரத்துக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த புது ரூட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்கவே போனேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும்தான். கிருஷ்ணகிரி தாண்டி இந்த பக்கம்லாம் எதுவும் நிப்பாட்டல. வெறும் 313 ரூபாய்க்கு கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூருக்கு SCTC பஸ் இந்த ரூட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த தாம்பரம் சைடு அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் கோயம்பேடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 hour ஆகுங்க. எனக்கு தான், நான் தான் அந்த பக்கத்துலேருந்து போகிறேன், எனக்கு அந்த பெயின் என்னன்னு தெரியும். ஸோ அந்த கோயம்பேடு வரைக்கும் போய் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து ஏறி போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு. ஓசூர் வந்தாச்சு, இங்கே வச்சு இந்த vlog பிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி ஒரு புது ரூட் இருக்குது கிளாம்பாக்கத்துலேருந்து பெங்களூருக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூசுவலி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.